Hi friends, welcome to Marichu Kitchen&Vlogs. இன்னைக்கு நான் வந்து நெல்லிக்காய் வச்சு ஒரு ஹெல்த்தியான ஸ்வீட் ரெசிபி தான் செஞ்சு காமிக்க போகிறேன். இது எப்படி செய்யலாங்கிறது பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் வந்து 1/2 கிலோ அளவுக்கு நெல்லிக்காவை இந்த மாதிரி திருவி எடுத்துக்கிட்டேன். இதை வந்து ஒரு இட்லி பாத்திரத்தில் வச்சு ஒரு 3 நிமிஷம் மட்டும் பாயில் பண்ணி எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து ஒரு பாத்திரத்தில் 1/2 கப் அளவுக்கு தண்ணி விட்டுக்கோங்க. இப்போ வந்து 350 கிராம் அளவுக்கு நான் வெல்லம் எடுத்து நல்லா பொடி பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். உங்களுக்கு ஸ்வீட் இன்னும் ஜாஸ்தியாக வேணும்னா ஒரு 50 கிராம் 100 கிராம் கூட எக்ஸ்ட்ரா போட்டுக்கலாம். இப்போ இந்த வெல்லத்தை வந்து கரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ இந்த நெல்லிக்காய் வெந்திருக்கும், இதை தனியாக எடுத்து வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் இந்த கடாயில் வெல்லத்தை வந்து ஆட் பண்ணிடலாம். இந்த வெள்ளை தண்ணியை வந்து வடிகட்டி ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இது நல்லா கொதிக்கட்டும். கொதித்து பிசுபிசுப்பு தன்மை வரணும். அந்த ஸ்டேஜ் வரைக்கும் நல்லா கொதிக்கட்டும். சாதாரணமாகவே ஒரு நெல்லிக்காவை முழுசாக சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். இந்த மாதிரி ஸ்வீட்டாக செஞ்சு கொடுத்தீங்க அப்படின்னா பெரியவங்கலேருந்து குழந்தைங்க கூட நல்லா சாப்பிடுவாங்க. இதில் இப்போ நான் 2 ஏலக்காய் தட்டி போட்டுக்கிட்டேன். தட்டி போட்டுட்டு இந்த பாகு வந்து பிசுபிசுப்பு தன்மை நம்ம கையில் வச்சு டெஸ்ட் பண்ணி பார்த்துக்கோங்க. பிசுபிசுப்பு தன்மை வந்த பிறகு நம்ம வந்து வேக வச்சு வச்சுருந்த இந்த நெல்லிக்காவை இதோட போட்டுட்டு நல்லா கிண்டி விடுங்க. இதை கிண்டி கொடுக்கும்போது சிம்மில் வச்சுக்கோங்க. நெல்லிக்காயில் உள்ள தண்ணி வந்து இந்த மாதிரி வரும். இந்த தண்ணி இல்லாமல் நல்லா சுண்ட வச்சுக்கிடணும். தண்ணி நல்லா வற்றினதுக்கு பிறகு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டுக்கோங்க. இந்த நெய் போட்டு நல்லா சிம்மில் வச்சு நல்லா கிண்டி விடுங்க. தண்ணிலாம் வற்றின பிறகு இந்த மாதிரி இந்த ஸ்டேஜில் இருக்கும் பாருங்கள். இந்த மாதிரி இருக்கும். இப்போ ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு வேறு ஒரு பவுலுக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இது வந்து நல்லா ஆறுனதுக்கு பிறகு ஒரு பாட்டிலில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு 3 மாதம் 4 மாதமாக ஆனால் கூட இது கெட்டே போகாது. இந்த ஸ்வீட் ரெசிபியை நெல்லிக்காவே பிடிக்காதவங்க கூட விரும்பி சாப்பிடுவாங்க. குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். என்னோடய சேனலை புதுசாக பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் மறுபடியும் வேறு ஒரு டிஷ்ஷில் மீட் பண்ணுறேன். ஃப்ரெண்ட்ஸ், இது வரைக்கும் நீங்கள் என்னோடய சேனலை வாட்ச் பண்ணதுக்கு தேங்க்யூ.